திருவாரூர் அருகே நெல் ஈரப்பதம் குறித்து ஒன்றிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேஷ். வணக்கம். தொடர்ந்து இன்று 3வது நாளாக இந்த ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? விவரங்கள். கடந்த 10 தினங்களுக்கு மேலாக பெய்த மழை காரணமாக தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 1.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் சுமார் 83% அறுவடை செய்து கொள்முதல் நிலையங்கள்ல விற்பனை செய்த நிலையில தற்போது மீதமுள்ள நெல் மூட்டைகள் தற்போது விளைநிலங்களிலே அறுக்க முடியாமல் நெற்கள் முளைக்க தொடங்கியுள்ளது. அதே போல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல 21 மழை ஈரப்பதம் உள்ளதனால அந்த நெல் ஈரப்பதம் குறைந்தபட்சம் 17 மட்டுமே எடுக்கப்படுகிறது. 21% உயர்த்தி தர வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுத்ததின் தொடர்ந்து தற்போது மத்திய குழு சார்பில் இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் PK சிங் தலைமையிலான குழுவினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். முதலாவதாக கோவில்வெண்ணி நேரடி நெல் கொள்முதல் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து தற்போது ஊர்குடி கொடாச்சி அருகே உள்ள ஊர்குடி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு தற்போது விவசாயிகளிடம் அந்த நெல் ஈரப்பதம் குறித்தும் அது குறித்து மற்றும் மூட்டைகளை நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த மாதிரிகளை ஈரப்பதம் மூலம் நெல் விதைகளை சேகரித்து ஆய்வுக்காக எடுத்து வருகின்றனர். தற்போது இந்த ஆய்வில் விவசாயிகள் அதிகாரியிடம் இந்த நேரடி நெல் கொள்முதல் நெல் உலர்த்தும் இயந்திரங்களை அமைக்கி தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த தமிழகத்தில் மட்டும் 2 பருவமழைகளை பெரிய அளவுல தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை பாதிக்கப்படுவது இந்தியாவில் மட்டுமே, தமிழகம் மட்டுமே. எனவே காரிஃப் பருவத்தை தமிழகத்துக்கு தகுந்தாற் போல தனி கொள்முதல் கொள்கையை அனுமதிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.